இது வரைக்கும் ராம்டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே பெல் சிம்பிள் ஒன்று கிளிக் ஆகும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போலாம் வீடியோ போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அமேசிங்கான ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து டப்ஸ்மேஷ் மாதிரி டப்ஸ்மேஷாக தான். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் நல்லா ஃபன்னுக்கோசரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆப் மோஸ்ட்லும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ரொம்பவும் விரும்பி நான் வந்து அப்பப்போ போர் அடிக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் பற்றி இது மூலிமா போயிட்டு நான் என்ஜாய் பண்ணிக்கிறது உண்டு. அந்த ஆப் வாங்க, அது எப்படி என்ன ஆப்பு எப்படிலாம் யூஸ் பண்ணுறது நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலிமா போய் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாங்க, ஹவு டு யூஸ் மியூசிக்லி அதுதான் இந்த ஆப்போட நேமு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஆப் வந்து ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியாது. வாங்க நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படிலாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். முதல்ல இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆப்பு. ஃபஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக ஏற்கனவே யூசர் ஐடி இருக்கிறவங்க இந்த மாதிரி கொடுத்தா வரும். ஃபேஸ்புக் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி எந்த ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தீங்கன்னா வந்து அது மூலிமா போய் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு சேஃப். ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டை யூசர் நேமை மறந்துச்சுன்னா கூட அது தானாக வந்து எட்டாயிரும். அது வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ணிங்கன்னா வந்து இது ஓப்பன் ஆயிரும். டன்னு கொடுத்துருங்க. டன்னு கொடுத்தோடனே இது உள்ளே போகும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வரும். ஸ்வைப் அப் அப்படின்னு இருக்குது. மேலே வந்து ஸ்வைப் பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அதனுடைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இந்த மாதிரி வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தேடணும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை வச்சு அதை கொடுத்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுத்த உடனே கொடுத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இருக்காது. அது போயிட்டு நம்ம தமிழ் மாதிரி கொடுத்துட்டா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இப்படி வரும். அதுக்கப்புறம் இந்த மியூசிக் அப்படின்னு இருக்குது, அந்த சிம்பிள் போட்டிருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நாம் வந்து டப்ஸ்மேஷ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த தமிழ் இங்கொன்று இருக்குது. தமிழ் மியூசிக்கில் பாடுற மாதிரி வேணுமா அப்படின்னு வேணுங்கன்னா மியூசிக் வச்சுக்கலாம். தமிழ் டைலாக் வேணும் அப்படின்னா கூட தமிழ் டைலாக் கொடுத்துக்கலாம். தமிழ் டைலாக் கொடுத்துருங்க. தமிழ் டைலாக் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஏதாவது நம்ம புதுசாக ஏதாவது தனியாக பண்ணுமா அப்படின்னா நம்ம தனியாக மட்டும் பேசினா டப்ஸ்மேஷ் மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வரணும். இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பேர் டபுள் பேராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது ஹோம் பேஜ் கொடுத்துருங்க. ஹோம் பேஜ் படுத்தோடனே இப்படி வந்துடும். ஃபாலோயிங் எத்தனை பேர் ஃபாலோயிங் வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எந்த வீடியோ இது இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த 3 ஐக்கன் இருக்குங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த டியூட் அப்படின்னு இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே இப்படி வந்துடும். ஸ்ப்ளிட் ஸ்கேனர் அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே அது வந்து லோட் ஆகிட்டுருக்கு. லோடாகி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து பின்னாடி இருந்து பேசணுமா இருந்தாலும் பின்னாடி இருந்து பேசிக்கொள்ளலாம். பின்னாடி இருந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி இருந்து பேசிடலாம். அப்படி இல்லை நம்ம
முன்னாடி என்ன பண்ணுறதுன்னா, நம்ம செல்ஃபி கேமராவில் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஈப்ஸ், ஸ்லோ, நார்மல், ஃபாஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கேமரா ஐக்கானை வந்து அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த மோடுலேஷனை பேசணும், நார்மல்லே இருக்கட்டும், அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மூலமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ, இது ஓப்பன் ஆன உடனே இது வந்து க்ளோஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக லோடிங் ஆகிற வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம கலரிங் எந்த வேணும் அப்படின்னா கூட இது மாதிரி வச்சுக்கலாம். நம்ம நார்மல் கலர்லேயே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்ம போஸ்ட், சேவ், அன்பப்ளிஷ் அது மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். கவரை போஸ்ட் பண்ணிடுங்க. நான் இந்த போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய இதில் வந்து இதாயிரும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இதோடைய மியூசிக் லீ அப்படி யூஸ் பண்ணுறது. இது மேக்ஸிமம் நிறைய இந்த மாதிரி டைலாக்ஸ் நிறைய இருக்குது. அது மூலிமா போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ப்ரொஃபைல் நமக்கு இப்படி வேணும் அப்படின்னா நம்ம தமிழ் கொடுத்துக்கலாம். நம்ம ஷேர் பண்ணி நான் இது மாதிரி பேசணும் அப்படின்னா தமிழ் கொடுத்திங்கன்னா அது பாட்டு லோட் ஆகிட்டுருக்கு. கொடுத்த உடனே இவங்க ஃபாலோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபாலோ கொடுத்தா ஃபாலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏரோ வச்சு அழுத்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டோட ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தால் தான் அந்த ஃபாலோவோட டைலாக்ஸ் வந்து நம்ம விரும்பி அவங்க நல்ல டைலாக்காக பேசுகிறாங்க அப்படின்னா அதை கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி தான் இந்த மியூசிக் லீ ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது. நீங்கள் இந்த மாதிரி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி நல்லா ஜாலியாக டைம் பாஸிங் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.